ஒரு வீட்டில் ஒரு எலி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அந்த எலியை பிடிக்க அந்த வீட்டு எஜமானி ஒரு எலிப்பொறி வாங்கிட்டு வராங்க. இதை பார்த்து எலி ரொம்ப பயந்துருச்சு. ஓடி போய் தன்னோட நண்பனான கோழிக்கிட்ட சொல்லுது. கோழி சொல்லுச்சு, அது உன்னோட பிரச்சனை, அது ஏன் எங்கிட்ட வந்து சொல்கிறேன்னு. அப்புறம் இன்னொரு நண்பர்களான ஆடுகிட்டையும் வான்கோழிக்கிட்டையும் போய் சொல்லுது. அவங்க 2 பேரும் அதே பதில சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லும் எலிக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரத்தில் எலிப்பொறியிலிருந்து சத்தம் வருது. அப்போது கோழி, ஆடு, வான்கோழி 3 பேர் நினச்சிக்கிறாங்க எலி தான் அதில் மாட்டி இறந்துருச்சுன்னு. நல்ல வேலை நாம் தப்பிச்சோன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டு எஜமானி வந்து அந்த எலிப்பொறி எடுத்து பார்க்குறாங்க. மாட்டினது எலி இல்லை, ஒரு பாம்பு. அந்த பாம்பு எஜமானியோட கையை கடிச்சிருது. அந்த எஜமானியை டாக்டர் வந்து பார்த்துட்டு கோழியை அடித்து சூப்பு வச்சு கொடுங்க, குணமாயிருன்னு சொல்கிறாரு. கோழியை அடித்து சூப்பு வச்சு கொடுக்குறாங்க, குணமாகவே இல்லை. இப்போ வான்கோழியோட டர்ன். வான்கோழி அடித்து சூப்பு வச்சு கொடுக்குறாங்க, அந்த எஜமானிக்கு குணமாயிருது. எஜமானிக்கு குணமானதால் ஆட்டை அடித்து ஊருக்கே விருந்து வைக்கிறாங்க. அப்புறம் எலிப்பொறியை தூக்கி பரன் மேலே போட்டுட்டாங்க. எலி தப்பிச்சு போய் சந்தோஷமாக வாழ்ந்தது. கதையின் நீதி: ஆடு, கோழி, வான்கோழி 3 பேர் சுயநலமாக இருந்ததால் அது அவங்களுக்கே தீங்காய் முடிந்தது. நண்பர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வோம்.